ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 5 மாதங்களை ஆண்டவர் கண்மணி போல் காத்து நடத்தின தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் ஜூன் மாதத்தில் நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் செபித்த பொழுது தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தார். வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17-18. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் உயரமும் அம்மோட்டோ நடந்து திரி, அதை தருவேன். அப்பொழுது கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயில் சமபூமியிலே அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமானது ஆபிரகாமின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் நம்மை வழிநடத்தினவர், நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வியாபாரங்களையும் நம்முடைய ஊழியத்தின் காரியங்களையும் இந்த வசனத்திலே ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறதை வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். ஒரு விசாலமான காரியத்தை குறித்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர், இது ஒரு ஆபிரகாம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டான வாக்குத்தத்தம். தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கென்று சொல்லி 4 திசைகளிலே அவரை வழி நடத்தும்படி 4 விதமான தரிசனத்தை அவருக்கு கொடுத்து ஒரு விசாலமான காரியத்தை தேவன் செய்கிறார். ஆபிரகாமுக்கும் லோத்து மந்தைக்கும் ஒரு குழப்பம் வரும் பொழுது இந்த காரியத்தை தேவன் பேசுகிறார். இந்த வசனமானது எல்லையை பெரிதாக்குகிற ஒரு காரியம், சுதந்திரிக்கிற காரியம், அதே போல கட்டுகிற ஒரு காரியம். எல்லை பெரிதாக்கப்படுதல் என்பது அடுத்த லெவலுக்கு நம்மளை அழைத்து செல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுபோல் நம்மை உயர்த்துகிற ஒரு காரியம். அதே போல் எல்லை பெரிதாகுதல் என்றால் பழுகுதல் என்று மற்றொரு வார்த்தை இருக்கிறது. நம்மளை பழகி பெருகச் இது ஒரு பெருக்கம், ஒரு வளர்ச்சி, ஒரு உயர்வு, தேவன் அருளுகிற ஒரு வளர்ச்சி, முன்னேற்றங்கள். இதைத்தான் நம் எல்லையை பெரிதாக்குவது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் குறுகிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு சிறிய அளவிலே வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கலாம். சிறிய அளவிலே உங்கள் வாழ்க்கையை தொடங்கியிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் எல்லையை பெரிதாக்கி உங்களுக்கு சுதந்திரங்களை தருவார், ஆசீர்வதிப்பார். 2010 வருஷத்திலே நியூ டெல்லிக்கு நான் சென்றிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட இல்லத்திலே போய் நான் ஜெபித்தேன். அந்த குடும்பத்திலே ஒரு சின்ன வீட்டிலே இருந்தார்கள், ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். ஆனால் அந்த குடும்பத்திலே தேவன் பேசின ஒரு வார்த்தை, உங்களுக்கு நல்ல ஒரு விசாலமான ஒரு வாழ்வை நான் தருவேன் என்று சொல்லி அப்படியே தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு அவர் எல்லையை விசாலப்படுத்தும்படி இந்த வாக்குத்தத்தத்தை அவர் தந்தார். 4 திசையிலே தரிசனத்தை அவருக்கு தந்தார். அப்படியாக தேவன் ஆபிரகாமோடு இருந்து காரியங்களை செயல்பட்டார். சரி, இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனத்தின்படி நம்மளை முதலாவது நடத்துவார். இந்த வசனத்தை முழுமையாக விசுவாசியுங்கள், நம்புங்கள். கண்டிப்பாக இது ஒரு பெருக்கத்தின் மாதமாக, வளர்ச்சி அடைகிற ஒரு மாதமாக, உயர்வுகிற மாதமாக, சுதந்திரிக்கிற ஒரு மாதமாக. அதுபோல் ஒரு சிலர் வீடு கட்டாமல் இருக்கலாம், வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் தடைகள் இருக்கலாம். உங்கள் வீடு கட்ட முடியாதபடிக்கு, உங்கள் வீட்டை சரிப்படுத்த முடியாதபடி இருக்கலாம் காரியங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் கட்டி முடிக்க கிருபை செய்வார். அவருடைய சித்தம் நிறைவேறும், அவருடைய திட்டம் நிறைவேறும். இந்த வசனத்தில் இதை வாக்குத்தத்தத்தின் இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். முதலாவது அவர் சொல்லுகிறார், எழுந்து என்று.
ஆபிரகாமை பார்த்து தரிசனத்தோடு நீ நிற்கக்கூடாது, எழுந்து அப்படிங்கிறார். எழுந்திரு, எழுந்திரு என்று வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கப்படுத்தல், ரிவைவல். அதே சமயத்தில் எழுந்துருன்னா கீழ்நிலையில் அல்ல, மேலான நிலைக்கு எழுந்து வாங்க. டிஸ்கரேஜ்மெண்ட் வாழ்க்கையிலிருந்து வெளியே வாங்க, டிசப்பாயின்மெண்ட் வாழ்க்கையிலிருந்து வெளியே வாங்க. வெளிவருவது தான் எழுந்திருத்தல். அப்படியே இருப்பது அல்ல, ஒரு சோர்வுக்குள்ளேயே இருப்பாங்க நிறைய பேர். ஹோப்லெஸ் கண்டிஷனில் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இனிமேல் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க முடியாது, அப்படித்தான் எல்லாரும் நினைக்கிறோம். நம் தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவன், மகிமைப்படுத்தும் தேவன், மேன்மையாக அவர் வைக்கிறவர். எழுந்திருந்தால் தான் நம்ம எல்லையை பெரிதாக்க முடியும், நம்ம சுதந்திரிக்க முடியும், ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க முடியும், இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். முதலாவது நாம் எழுந்திருக்கணும். மனத்தளர்ச்சி நிலையை விட்டு, டிப்ரெஷன் வாழ்க்கையை விட்டு. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மனம் உடைஞ்சு தான் போகிறாங்க. சிலர் வியாதி என்று படுத்துக்கொள்கிறார்கள். கட்டப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைய பேர் கிடக்கிறாங்க. பிசாசு நிறைய பேர் இன்றைக்கி கட்டி வைத்திருக்கிறேன், பாவத்தில் கட்டி வைத்திருக்கிறான், சாபத்தில் கட்டி வைத்திருக்கிறேன், அந்தகார வல்லமைகளிலே கட்டி வைத்திருக்கிறேன். அதெல்லாம் அந்த வாழ்க்கையை விட்டு முதலாவது நம்ம எழுந்திருக்கிறோம். சோம்பின கையுடையவனை பார்த்து ஆண்டவர் எழுந்திருன்னு தான் சொன்னேன். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக வியாதிப்பட்டவனை பார்த்து நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ என்று வாக்கு கொடுத்தார். லாசருவை பார்த்து லாசருவே எழுந்திரு என்று தான் சொன்னார். இன்றைக்கு எழுந்திருப்பது என்பது உயிர்ப்பிக்கப்படுதல், ரிவைவ்டு லைஃப் அண்ட் ரெஸ்டோரேஷன் லைஃப் அண்ட் ரிவைவல் லைஃப். எழுப்புதலின் வாழ்க்கை, உயிர்மீட்சி அடைகிற ஒரு வாழ்க்கை, பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு எழுந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, மாற்றத்தின் வாழ்க்கை. ஆண்டவர் அப்படியாக இன்றைக்கு உங்களை பார்த்து எழுந்திருக்க சொல்லுகிறார். சிலர் இதிலேயே கிடப்பார்கள், உடைந்த நிலையிலேயே கிடப்பாங்க, டிஸ்கரேஜ்மெண்ட்லேயே கிடப்பாங்க, ஒரு முன்னேற்ற தோல்வியிலே கிடப்பாங்க. அந்த தோல்வியை விட்டு எழுந்திருக்கு, பிரச்சனைகளை விட்டு எழுந்திருக்கு, போராட்டங்களை விட்டு எழுந்திருக்கு, துக்கத்தை விட்டு எழுந்திருக்கு, கவலைகளை விட்டு எழுந்திருக்கு, பயத்தை விட்டு எழுந்திருக்கு. நீங்கள் எழுந்திருக்கும் போது, எழுந்திருப்பது என்பது ஒரு ரிவைவல் லைஃப், எழுப்புதலின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எழுப்புதலின் வாழ்க்கை, உயிர்மீட்சி அடைகிற ஒரு வாழ்க்கை. அதை நாம் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, தேசத்தின் நீளம் அகலம் உயரம் எமட்டோ அம்மட்டோ நடந்து திரியும். இரண்டாவது சொல்லுகிறார், தேசத்தின் நீளம் அகலம் உயரம் எம்மட்டோ அம்மட்டோ நடந்து திரி. 2 காரியம் சொல்கிறார். ஒன்று நட, அடுத்தது திரி. முதலாவது நம்ம நடக்கணும். இந்த நீளம் அகலம் உயரம் என்று சொல்வது தேவனுடைய மெஷர்மெண்ட், தேவனுடைய பிளான், தேவனுடைய தரிசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தேவன் சொன்ன அந்த தரிசனத்தின் படி நடக்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறேன், நீ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும், விசுவாசத்தில் நடக்கணும். 4 டைமென்ஷன். அந்த தரிசனம் என்பது 4 விதம் என்று சொல்வது 4 விதமான டைமென்ஷன், 4 விதமான வழிநடத்தலோடு நாம் நடக்க வேண்டும். தேவன் எப்படி நடத்துகிறார், எம்மட்டோ எந்த வழியிலெல்லாம் நம்மளை நடத்துகிறார் அம்மட்டோ நடக்கணும். நடந்தால்தான் அதை சுதந்திரிக்க முடியும். வெறும் தரிசனம் பார்ப்பார்கள். இன்றைக்கு நிறைய பேர் பார்ப்பது தரிசனம் 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 தரிசனத்தோடே இருப்பார்களே ஒழிய அதை செயல்படுத்த மாட்டார்கள்.
சிலர் சொல்வார்கள், நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று சொல்வார்கள். தரிசனத்தை செயல்படுத்த மாட்டார்கள். தரிசனத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் காட்டுகிற தரிசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். விஷனைஸ்டு பீப்புளாக நாம் இருக்கணும். தரிசனத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ தான் அதை சுதந்திரிக்க முடியும். முதலாவது நாம் நடக்கணும். எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவோடு நடந்த பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பலன் வந்தது, அவர்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்தது, அவர்களுக்குள்ள ஒரு ஹோப் வந்தது. குழப்பத்தின் நிலையிலே இருந்தார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த நடக்கிறது என்றால் என்ன? காலையில் நம்ம ஜாக்கிங் போகிறோமே அதுவா? சும்மா வாக்கிங் போகிறோமே அதுவா? அது இல்லை. நாம் நடப்பது இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கை, ஆவியிலே நடக்கிற வாழ்க்கை, பரிசுத்தாவியோடு நடக்கிற வாழ்க்கை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியா ஒரே பர்வதத்திலே புசியாமல் குடியாமல் இரவும் பகலும் தேவனோடு நடந்தான். வார்த்தையை பேசிக்கொண்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. ரோமர் 8:1 சொல்லுகிறார், ஆவியிலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி. ஆவியிலே நாம் நடக்கணும், மாம்சத்தில் அல்ல, உலகத்திலே அல்ல. ஆவியிலே நடக்கிற வாழ்க்கை, வசனத்தோடு நடக்கிற வாழ்க்கை, சத்தியத்தோடு நடக்கிற வாழ்க்கை, தேவன் காண்பிக்கிற வழியிலே நடக்கிற ஒரு வாழ்க்கை. அதே சமயத்தில் ரோமர் 8:5 சொல்லும் பொழுது, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய படி சிந்திக்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே ஆவிக்குரிய சிந்தனை, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஒரு சிந்தனை இருக்கத்தான் செய்யும். அதனால் இன்றைக்கு நிறைய பேர் கனவு காண்றவர்கள் உண்டு. இந்த கனவு பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். அதிலே வாழுவார்கள். அந்த தரிசனத்தோடு நாம் நடக்க வேண்டும். செயல்படுத்துகிற செயல் வீரர்களாக இருக்கிறவன். கிரியை இல்லாத விசுவாசம் தன்னிலே செத்ததாக இருக்கிறது. சுதந்திரிக்கணும். அந்த ஆண்டவர் என்ன தரிசனம் சொல்கிறாரோ அதுபடி செயல்படுத்தணும். கொலைசீருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 6 சொல்கிறார், வேர்கொண்டவர்களாகவும் கட்டப்பட்டாராகவும் அவருக்குள் நடந்துறார். நடக்கும்போது 7வது வசனத்தில் சொல்கிறாரு, கிருபையினால, விசுவாசத்தினால, தேவன் கற்பித்தபடி, விசுவாசத்தின்படி, ஸ்தோத்திரத்தினாலே நம்ம பெருகுவோன்றார். அவருக்குள்ள வேர்கொண்டவர்கள், உறுதியாக இருக்கிறவர்கள், அவருக்குள் கட்டப்பட்டவர்கள், அவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நடக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். அவருடைய நடப்பது என்பது அவருடைய வழியிலே நடப்பது, விசுவாச பாதையிலே நடப்பது, வசனத்தோடு நடப்பது, அவருடைய சத்தத்தை கேட்டு நடப்பது. இதுதான் சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் இந்த வசனத்திலே தேசத்தின் நீளம், அகலம், உயரம், தட் இஸ் த மெஷர்மெண்ட், காட்ஸ் மெஷர்மெண்ட். தேவனுடைய அளவின்படி ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கும்போது நாம் அதை சுதந்திரிக்க முடியும். நம்ம எல்லையை தேவன் பெருசாக்குவார். தரிசனத்தோடு போகணும். இன்றைக்கு நோக்கம் இல்லாமல் இன்றைக்கு நடக்கிறார்கள். நோக்கம் இல்லாமல் ஊழியம் செய்கிறார்கள். நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழுகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திட்டம் என்ன? தரிசனம் என்றால் என்ன திட்டம்? அதை செயல்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:31 அவர்கள் நடந்து அந்த பரிசுத்த ஆவியின் சபைகள், அப்போஸ்தலர் சபைகள் நடந்து பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம நடக்கும்போது நம் பெருக்கம் வரும், எல்லைகள் பெரிதாகும், விசாலம் அடைவோம். அது மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, திரிய வேண்டும். நடக்கணும், திரியணும். திரிவது என்பது அலைச்சல். இன்றைக்கி எனக்கு தெரிந்த ஒரு உறவினர் உண்டு. எங்கேயும் ஓடி திரிஞ்சு கொண்டே இருப்பார். ஆனால் நோக்கம் இல்லாமல் ஏதோ ஊர் சுற்றுறது போல் இன்றைக்கி நிறைய பேர் திரிகிறது உண்டு. இன்றைக்கி வாலிப பசங்களெல்லாம் பார்த்தா
ஒரு வேலை வெட்டி இல்லாமல் திரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ரோட்டில் எந்த வேலையிலும் தெரிந்து கொண்டிருப்பாங்க. அலைந்து திரிகிற உண்டு. ஆனால் நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் படி நீளம் அகலம் உயரம் அம்மட்டோ நடந்து திரியணும், அலையணும். ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படணும். இன்றைக்கி நிறைய பேர் பிரயாசப்படுவதில்லை. தரிசனம் கிடச்சிருச்சுன்னா போதும், அவ்வளோதான், அது அப்படியே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பிரயாசப்படணும், வேலைகளை நம்ம செய்யணும், திரியணும். தேவன் கற்றுக் கொடுத்த தேவனுடைய வழி நடத்துதலின்படி அம்மட்டும் நடந்து திரி அப்படின்றாரு. அப்புறம் கர்த்தருடைய கைடன்ஸோடு நடந்து திரிங்க. ஒரு நோக்கம் இல்லாமல் எங்கேயும் ஓடாதீங்க, ஒரு நோக்கம் இல்லாமல் எங்கேயும் செல்லாதீருக்கு. இன்றைக்கி சும்மா ஊர் சுற்றுறவங்க இருக்கிறவங்க, காசு இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும், ஊர் சுற்றணும்னு நினைக்கிறவங்க உண்டு. நீங்கள் நடந்து திரியும் போது கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை தருவார். அது மட்டுமல்ல, அதை சுதந்திரிக்கும்படி செய்வார். அடுத்தது 4வது பாயிண்டில் மம்ரேயில் போய் குடியிருந்து கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை அவர்கள் கட்டினார். மம்ரே என்பது ஒரு தீர்க்க தரிசனத்தின் இடம், எப்ரோனிலே இருக்கிறது. எப்ரோன் என்பது ஒரு விசாலமான ஒரு இடம். அந்த எப்ரோனில் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட, அது சுதந்திரிக்கிற ஒரு விஷன் இடம். அதில் மம்ரே என்ற இடத்துல, மம்ரே தான் தரிசனத்தின் இடம், தீர்க்க தரிசனத்தின் இடம், கர்த்தருடைய திட்டத்தின் இடம். அந்த மம்ரேயை அவன் சுதந்திரிக்கும்படி செய்தான். சுதந்திரித்தது மட்டுமல்ல, அவங்க அந்த இடத்தை வீடை கட்டி, அவன் இருந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போய் வீடை கட்டினான். வீடு ஒருவேளை உங்கள் இடம் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் கொடுப்பார். ஜெபம் பண்ணுங்கள். தரிசனம் இருந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும். மம்ரே உங்களுக்கு தருவார். இந்த மாதத்தில் உங்கள் எல்லாருக்கும் மம்ரேயை நீங்கள் சுதந்திரிக்கும்படி செய்வார். இந்த ஆபிரகாம் அதை செய்த பொறுத்து தேவன் என்ன வார்த்தை சொன்னாரோ அது அப்படியே அவன் வாழ்க்கையில் நடந்த. ஆனால் அவன் ஒரு காரியத்தை செய்தான், கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் என்பது அது ஒரு சாக்ரிஃபிஷியல் ஆல்டர். பழைய ஏற்பாட்டிலே அது ஒரு ஜெப வீடு, ஒரு ஆலயம், ஜெப வீடு என்று சொல்வார்கள். இன்றைக்கு நம்முடைய இல்லங்களும் ஒரு ஜெப கூடாரமாய் மாறட்டும். ஒவ்வொரு வீடும் ஜெபிக்கிற வீடாய் மாறட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய பலிபீடங்கள் கட்டப்படட்டும். ஒருவேளை உடைந்திருக்கலாம், இடிந்திருக்கலாம், பலிபீடமே இல்லாமல் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை. இன்றைக்கு ஆபிரகாம் கட்டினது போல ஆண்டவருக்குன்னு ஒரு பலிபீடத்தை, கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்துக்கு உங்கள் சொந்த, இன்றைக்கி நிறைய பேருக்கு அவங்க சொந்த அஸ்திபாரங்கள் தான், சொந்த இடத்தை கட்டுகிறார்களே ஒழிய இயேசுவுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. இயேசுவுக்குன்னு நம்முடைய வீட்டில் இடம் கிடையாது. வீடாகி நம்ம இருதயத்தில் பலிபீடத்திலையும் இடம் கிடையாது. நம்முடைய ஆவிக்குரிய பலிபீடங்களை கட்ட வேண்டும். கர்த்தருக்குன்னு கட்டுங்க, கர்த்தருக்காக கட்டுக்க, ஆவிக்குரிய பலிபீடங்களை கட்டுக்க. நாமே ஆலயமாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இல்லத்திலே உன் வீடு ஜெப வீடாய் மாற வேண்டும், ஊழியம் செய்கிற இடமாக மாற வேண்டும், ஆராதனை ஸ்தலமாய் மாற வேண்டும். அதை நீ திறந்து கொடுக்கும் பொழுது தான் ஆசீர்வாதம் உண்டு. ஆபிரகாம் அதை செய்தான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருக்காக நாம் கட்ட வேண்டும். நம்முடைய வசனத்தை கட்ட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட வேண்டும். அதை நீ செய்யும்போது தான் ஆசீர்வாதம். அப்படியாக ஆபிரகாம் அதை சுதந்திரித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் எழுந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே செய்யுங்கள். கண்டிப்பாக அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவர் நமக்கு வைத்த ஞானமும் பெரியது. கண்டிப்பாக உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். சுதந்திரமே இல்லாத வாழ்க்கை இருக்கலாம், வீடு இல்லாமல், சொத்து இல்லாமல் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம். கர்த்தரே நமக்கு சுதந்திரமாக இருக்கிறார். அவர் நமக்கு தருவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நன்மையினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை நம்புங்கள், எழுந்திருங்க, பிரயாசப்படுங்கள், வாக்குத்தத்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஜூன் மாதம் நமக்கு நிறைவான ஒரு மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக, அற்புதத்தின் மாதமாக, ஒரு விடுதலையின் மாதமாக, ஜெயத்தின் மாதமாக இருப்பதாக. இந்த மே மாதம் முழுவதிலும் பயங்கரமான வெயில்கள், தாக்கங்கள் அதிகம். வெயில் வேவ்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாத மழை எங்கள் தமிழ்நாட்டிலே பெய்வதாக, எங்கள் பட்டணத்திலே பெய்வதாக, கிராமங்களிலே பெய்வதாக ஆசீர்வாத மழை இயேசுவின் நாமத்திலே உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு குளிர் காற்றை அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். எல்லா வெப்ப சூழ்நிலைகள் மாறும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் இந்த மாதத்தில் இறங்குவதாக, இறங்குவதாக. உங்களை தரிசனத்தோடு இந்த மாதத்திலே நடத்த போகிறார். விசுவாசத்தோடு உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. விடுதலை வருகிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மந்திர கட்டுகள், செய்வினை கட்டுகள், பெல்லை சூனியத்தின் கட்டுகள் எல்லாம் உடைவதாக. முதுகுக்குள் இருக்கும் கட்டுகள், உன் வீட்டுக்குள் இருக்கிற சிறையிருப்புகள், குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகள், திருமண தடைகள் உடைவதாக. எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மலமாவதாக. தூங்க முடியாதபடி கஷ்டப்படுகிற எல்லா கிரியைகளும் விலகுவதாக. ஹை பிபி சுகமடைவதாக, லோ பிபி சுகமடைவதாக, லோ சுகர் சுகமடைவதாக. ஹல்லேலூயா. ஹை சுகர் ஏறிக்கொண்டிருக்கிற எல்லாம் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குணமடைய முடியாத இருக்கிற கால்களிலே இருக்கும் காயங்கள், சரீரத்திலே இருக்கும் காயங்கள் குணமடைவதாக. இயேசுவின் இரத்தத்தை நான் தளிக்கிறேன். ஓ ரபா ஷத்தலபா தீமா கபாரபா. இந்த மாதத்தை தேவன் துளிர பண்ண போகிறார். உன்னை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். மகனே, உன்னை தேவன் உயர்த்துவார், உயர்த்துவார், உயர்த்துவார். வேலை ஸ்தலத்திலே உயர்வுகள் வரும். உன் குடும்பத்தில் நன்மைகள் இறங்குவதை பார்ப்பார். எல்லா தடைகளை உடைக்கிற, பிரிவினை கட்டுகளை உடைக்கிற, குடும்பத்தை ஆட்டி படைக்கிற எல்லா பிசாசின் சக்திகள் நிர்மலமாவதாக. எல்லா வேசித்தன ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள் தேசத்தை ஆள்கை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் விலகி போ, விலகி போ. இச்சை பிசாசுகள், பாவ கட்டுகள், பாவ அடிமத்தனங்கள் எல்லாம் உடையும்படி ஜெபிக்கிற. ஹல்லேலூயா. பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. வீட்டு காரியங்கள் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா வழிகளை திறக்கிறார், வழி நடத்தி செல்லுகிறார். திறந்த வாசலை வைக்கிறார், திறந்த வாசலை வைக்கிறார். சொந்த இடத்தை தேவன் தருவார், சொந்தமான நிலத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஓ ஹல்லேலூயா. உங்கள் சொத்தை சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் உடைப்பார். உங்களுக்கு கொடுத்தது தான், அதை யாராலையும் பறிக்க முடியாது. எல்லா மந்திரங்கள், எல்லா தீய சக்திகளின் வல்லமைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. எல்லா அசுத்த ஆவிகள் விலகுவதாக, வஞ்சிக்கிற ஆவிகள் விலகுவதாக, சர்ப்பத்தின் ஆவிகள் விலகுவதாக, பலவீனத்தின் ஆவிகள் போராடுகிறது எல்லாம் விலகி போவதாக. ஓ ரீக்கார மன அழுத்தங்கள் விலகட்டும். எவ்ரி டிஸ்கரேஜ்மெண்ட் ஸ்பிரிட்ஸ் வில் பி removed in Jesus name. தேவ கிருபை, தேவ சமாதானம் எல்லாரும் மேலே இறங்குவதாக என்று ஜெபிக்கிற. ஓ ஆசீர்வாத மழை இந்த நாளிலே பெய்யும்படி ஜெபிக்கிற. இந்த ஜூன் மாதத்தை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எல்லாம் சோர்ந்து போன நிலைகள், கட்டப்பட்ட நிலைகள், அதிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஹல்லேலூயா. எல்லா வீசிங் ப்ராப்ளங்கள், மூச்சு திணறல்கள் இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக. கட்டிகள் மறைவதாக.
கொப்பளங்கள் நீங்குவதாக, எல்லா விதமான மந்திர மாலைகள் எரிந்து போவதாக, மந்திர தாயத்துகள் எரிந்து போவதாக, ஆணிகள் எரிந்து போவதாக, நூல்கள் எரிந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவதாக. சபைக்குள்ள இடமில்லாமல், ஊழியத்தில் இடமில்லாமல் இருக்கிற போதகர்களுக்கு நீர் கொடுப்பீராக. நல்ல இடத்தை, நல்ல விசாலமான இடத்தை நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி. சொந்தமாக பிஸ்னஸ் பண்றவங்களுக்கோ நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிற. நீங்க இன்றைக்கு இந்த நாட்களில் ஹல்லேலூயா நிறைய பேர் வீட்டில் ஜெப வீடை தேவன் ஆயத்தப்படுத்த போகிறார். உங்க சொந்த வீட்டிலேயே ஜெப வீடாக மாற்ற போகிறார். அநேக குடும்பங்கள் ஊழியம் செய்யும்படி கிருபை செய்ய போகிறார். அவருடைய சத்தம் தொனிக்கிறது, அவருடைய வார்த்தை தொனிக்கிறது, வல்லமை இறங்குவதாக என்று ஜெபிக்கிறோம். ஓ ரபா ஷரபா ரபா. தேசத்திலே நடக்கிற ஹல்லேலூயா கொலைகள், கொள்ளைகள், அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி போவதாக. இருளின் அதிகாரங்கள் விலகி போவதாக. இயேசுவின் ரத்தம் தேசத்தின் மேல, எங்க பட்டணத்தின் மேல உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. பரிசுத்தம் அடைவதாக. எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நீங்கி போவதாக. உம்முடைய கிருபை விளங்குவதாக அப்பா. எல்லா வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளு. சின்ன பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளு. வயசானவங்களை பாதுகாத்துக் கொள்ளு. எல்லா இருளின் அதிகாரங்களை விலக்குகிற சத்ரு கிரியைகள், சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் நிர்மலமாவதாக. அழிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் விசால எல்லையை பெரிதாக்குகிற மாதம். இந்த மாதம் நீங்கள் சுதந்திரிக்கிற ஒரு மாதம். இந்த மாதம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் அற்புதத்தின் மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகிற மாதம். உங்கள் வாழ்க்கையை கட்டுகிற ஒரு மாதம். உடைந்ததெல்லாம் கட்டுவார். இடிந்ததெல்லாம் கட்டுவார். ஓ, புதிதாக்குகிற ஒரு மாதம். உங்களை புதிதாக்குகிற ஒரு மாதம். விசுவாசிங்க, நம்புங்க, எழுந்து நடந்து எம்மட்டும் நடந்து திரைங்க. நீளம் அகலம் உயரம் எம்மட்டும் நடந்து திரைங்க. எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியே செய்வதற்காக நன்றி. எல்லா மகிமையும் துதியும் கனத்தை செலுத்துகிறேன். மீட்பு ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கொடுத்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாய்க்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை நம்புங்க, விசுவாசிங்க. இதோடைய தொடர்பின் செய்திகளையும் தொடர்ந்து நான் கொடுப்பேன். நீங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் 5 அல்லது 6 செய்திகள், அதில் முதல்ல ஒரு முக்கியமான வாக்குத்தத்த செய்தியை, மெயின் செய்தி, இதை கேளுங்கள், கேட்டு பயனடைங்கள். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, கேட்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்கள் ஊழியத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இணைத்து கொள்ளவும் முடியும். ஊழியத்தோடு இணைத்து கொள்ள முடியும், என்னோடு தொடர்பு கொள்ளலாம். எங்கள் ஊழியத்தில் நிறைய காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக அந்த மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த இருந்துச்சுன்னா இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். சிலருக்கு வார்த்தை இல்லாமல் இருக்கும், கஷ்டத்து மத்தியில் இருப்பாங்க, குடும்பங்கள் உடைந்திருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுக்குற செய்தி ஒவ்வொரு மாதத்திலும் நான் அருளுகிற தேவ ஆவியானவர் கொடுக்குற செய்தி. அதனால் நீங்கள் இந்த வசனத்தை தெரியப்படுத்துங்க, மக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு அறிவிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த மாதத்திலே நான் ஒரு ஜெபக்குறிப்பை வைக்க விரும்புகிறேன். அடுத்த மாதத்தில் நான் கேஜிஎஃப் பட்டணத்திற்கு போகிறேன். ஏற்கனவே நான் ஒரு முறை சென்றேன். இப்பொழுது கேஜிஎஃப்க்கு மறுபடியுமாக நான் செல்லுகிறேன். ஜெபித்து கொள்ளுங்கள். கேஜிஎஃப்பில் இருக்கிறவர்கள் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த கூட்டங்களிலே வந்து பங்கெடுக்கலாம்.
தேவன் ஒரு நாள் கூட்டமும் ஞாயிற்றுக்கிழமையிலும் நான் இருக்கிறேன். என்னை நீங்கள் சந்திக்கலாம். அதனால் அதற்குரிய காரியங்களை தகவல்களை நான் தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்தது பெங்களூரிலே ஒரு அக்னி முகாம் நடத்தலாம் என்று ஆலோசனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் ஜூன் அல்லது ஜூலைகளில் நான் பெங்களூர் பட்டணத்திற்கு, பெங்களூரில் இருக்கிறவர்களுக்கு நான் இதை அறிவிக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இதை நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதத்தில் இதற்குரிய அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பண்ணும்படி விரும்புகிறேன். அதனால் இதுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் வாங்க. அடுத்தது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னையில் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் கோயம்பேடு பகுதியில் நடத்துகிறோம். இதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். சென்னையில் இருக்கிறவர்கள் அதில் பங்கெடுத்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நான் சொன்னபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பா. இந்த நாள் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்தை உங்களுக்கு அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவார் கர்த்தர். காட் பிளஸ் யூ. ஆமென்.